ஓம் சாந்தி. சத்தீஸ்கருடைய கவர்னர் ரமன் தேகா அவர்கள் மாநிலத்தின் மக்களுக்கு பிரியமான மற்றும் பல்துறை வல்லுநராக இருக்கும் சீஃப் மினிஸ்டர் விஷ்ணுதேவ் சாய் அவர்கள், ராஜயோகினி சகோதரி ஜெயந்தி அவர்கள், ராஜயோகி மிருத்யுஞ்சய் அவர்கள், அனைத்து பிரம்மா குமார் சகோதரிகள், இங்கே கூடியிருக்கும் மற்ற அனைத்து பெரியோர்கள், சான்றோர்கள், மகளிர் மற்றும் கணவான்களே, இன்றைய நாள் மிகவும் விசேஷமான நாளாகும். இன்று நமது சத்தீஸ்கர் மாநிலம் உருவாகி 25 ஆண்டுகள் முடிவடைந்துவிட்டன. சத்தீஸ்கருடன் கூடவே ஜார்க்கண்ட் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களும் உருவாகி 25 ஆண்டுகள் முடிவடைந்துவிட்டன. மேலும் இன்று தேசத்தின் மற்றும் சில மாநிலங்களும் கூட தங்களது ஸ்தாபனை நாளை கொண்டாடி வருகிறார்கள். நான் இந்த அனைத்து மாநிலங்களிலும் வசிக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஸ்தாபனை நாளுக்காக மிக மிக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநிலங்களின் முன்னேற்றத்தில்தான் ஒரு தேசத்தின் முன்னேற்றம் இருக்கின்றது. இந்த மந்திரத்தின்படி நடந்து நாங்கள் பாரதத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான இயக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். நண்பர்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்தின் இந்த நம்முடைய யாத்திரையில் பிரம்மா குமாரிகள் போன்ற அமைப்பினர் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார்கள். இது எனது சௌபாகியமாகும். நான் கடந்த சில 10 ஆண்டுகளாக உங்கள் அனைவருடனும் என்னை இணைத்து கொண்டிருக்கின்றேன். நான் விருந்தாளி அல்ல, நான் உங்களுடையவன். நான் இந்த ஆன்மீக இயக்கம் ஒரு ஆலமரம் போன்று பரவியிருப்பதை பார்க்கின்றேன். 2011 அகமதாபாத்தில் ஃபியூச்சர் ஆஃப் பவர் புரோகிராமாக இருக்கட்டும், 2012ஆம் ஆண்டு இந்த அமைப்பின் 75வது ஆண்டு விழாவாக இருக்கட்டும், 2013ஆம் ஆண்டு பிரயாக்ராஜில் நடந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், மவுண்ட் அபு செல்ல வேண்டுமா அல்லது குஜராத்தில் பிரம்மா குமாரிகள் அமைப்பினர் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டுமா? இந்த இரண்டுமே எனக்கு ஒரு ரொட்டீன் புரோகிராமாக ஆகிவிட்டது. இங்கே டெல்லி வந்த பிறகும் கூட ஆசாதி கா அம்ருத் மஹோத்சவ், இந்திய சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழா என்ற இயக்கத்தின் வாயிலாகவும், ஸ்வச்ச பாரத் தூய்மை பாரதம் என்ற இயக்கத்தின் வாயிலாகவும், மேலும் பிறகு ஜல் ஜன் அபியான் நீர் பாதுகாப்பு மற்றும் நீர் சேமிப்பு தொடர்பான திட்டத்தின் இயக்கமாக இருந்தாலும், இவை அனைத்திலும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு நன்றாகவே கிடைத்திருக்கிறது. நான் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் வருகின்றேனோ உங்களது முயற்சிகளை மிகவும் கவனத்துடன் கூர்ந்து பார்க்கின்றேன். இங்கே நான் எப்போதும் இந்த அனுபவம் செய்திருக்கின்றேன். இங்கே பேச்சு குறைவாக இருக்கிறது, சேவை அதிகமாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த அமைப்புடன் எனது தொடர்பு, குறிப்பாக ஜானகி தாதிஜியுடைய அன்பு, ராஜயோகினி தாதி இருதய மோகினிஜி அவர்களுடைய வழிகாட்டுதல், இவை எனது வாழ்க்கையில் விசேஷமாக நினைவு கூறத்தக்கதாக இருக்கின்றது. நான் மிகுந்த பாக்கியவானாக இருக்கின்றேன். நான் சாந்தி ஷிகர் என்ற இந்த கட்டிடத்தை அவர்களுக்கு சங்கல்பங்களுக்கு உருவம் கொடுக்கப்பட்டதாக பார்க்கின்றேன். சாந்தி ஷிகர் அகாடமி ஃபார் எ பீஸ்ஃபுல் வேர்ல்ட், இது ஒரு அமைதியான உலகிற்கான கல்விக்கூடமாக திகழும். வரக்கூடிய காலங்களில் இந்த அமைப்பு உலக அமைதிக்கான அர்த்தமுள்ள முயற்சிகளுக்கு மிக முக்கியமான இடமாக வகிக்கும். நான் உங்கள் அனைவருக்கும், மேலும் உள்நாடு வெளிநாடுகளில் பிரம்மா குமாரிகள் அமைப்புடன் இணைந்துள்ள அனைவருக்கும் இந்த பாராட்டுதலுக்குரிய காரியத்திற்காக அநேக சுப ஆசைகளை கொடுக்கின்றேன். நண்பர்களே, நடத்தைதான் அனைத்திலும் பெரிய தர்மமாகும். ஒழுக்கம்தான் அனைத்திலும் பெரிய தவமாகும். மேலும் நல்லொழுக்கம் அனைத்திலும் பெரிய ஞானமாகும். நடத்தையின் மூலம் எதை அடைய முடியாது? அதாவது மாற்றம் எப்போது ஏற்படும் என்றால், எப்போது தனது பேச்சு மற்றும் செயலில் நல்லொழுக்கம் வந்துவிடுகிறதோ அப்போதுதான். மேலும் இதுவே பிரம்மா குமாரிகள் அமைப்பின் ஆன்மீக சக்திக்கான ஆதாரமும் ஆகும். இங்கே ஒவ்வொரு சகோதரியும் முதலில் கடுமையான தவம் மற்றும் ஆன்மீக சாதனையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்.
பிரம்மா குமாரிகளின் அறிமுகமே அவர்கள் உலக அமைதிக்கான காரியத்தில் தங்களை இணைத்து கொண்டுள்ளார்கள் என்பதாகும். உங்களது முதல் அறிமுகமே ஓம் சாந்தி. ஓம் என்றால் பிரம்மம் மற்றும் முழுமையான பிரம்மாண்டம். சாந்தி என்றால் சாந்தியை விரும்புபவர்கள். மேலும் இதனால்தான் பிரம்மா குமாரிகளுடைய கருத்துக்கள் ஒவ்வொருவருடைய ஆழ் மனதில் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நண்பர்களே, உலக அமைதி என்ற தத்துவத்திற்கு வித்திட்டதே இந்தியாதான். இது பாரதத்தின் ஆன்மீக மார்க்கத்தின் ஒரு வெளிப்பாடே ஆகும். ஏனெனில் நாம் உடலில், அதாவது தேகத்தில் சிவனை காண்கின்றோம். நாம் நமது அனைத்தையும் அனைவருக்கும் சென்றடைய செய்கிறோம். நமது ஒவ்வொரு தர்மமும் எப்போது நிறைவடையும் என்றால், எப்போது உலக நன்மை ஏற்படுகின்றதோ, எப்போது எல்லா உயிரினங்களிடமும் நல்ல உணர்வுகள் இருக்கின்றது, அப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த சிந்தனைகள், உலக நன்மைக்கான பாவனையுடைய மனிதர்களிடம் இவை அனைத்தும் சகஜமாகவே சங்கமித்திருக்கும். இது நமது பண்பாடு, கலாச்சாரம், நமது பரம்பரைக்கான சகஜமான சுபாவமாகும். நமது ஆன்மீகம் நமக்கு அமைதிக்கான பாடம் மட்டும் கற்பிக்கவில்லை, அது நமக்கு ஒவ்வொரு அடியிலும் அமைதிக்கான வழியையும் கற்றுத்தருகின்றது. ஆத்ம கட்டுப்பாட்டின் மூலம் ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்தின் மூலம் ஆத்ம சாட்சாத்காரம், மேலும் ஆத்ம சாட்சாத்காரம் மூலம் ஆத்ம சாந்தியும் ஏற்படுகிறது. இதே பாதையில் சென்று கொண்டே சாந்தி ஷிகர் அகாடமியில் சாதகர்கள் உலக அமைதிக்கான ஒரு கருவியாக ஆகும். நண்பர்களே, உலக அமைதி என்ற தூதுக்குழுவில் எவ்வளவு ஆத்ம சிந்தனை இருக்கின்றதோ அந்த அளவுதான் மிகப்பெரிய பங்கு நடைமுறை சட்டம் மற்றும் நமது முயற்சிகளிலும் இருக்கின்றது. அந்த வகையில் பாரதம் நேர்மையுடன் தனது பங்களிப்பை கொடுப்பதற்கான முயற்சியை செய்து வருகின்றது. இன்று உலகில் எங்கேயாவது ஏதாவது கடினம் அல்லது ஆபத்துகள் வருகின்றன என்றால் அங்கே பாரதம் ஒரு நம்பகமான நண்பன் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வருகின்றது. உடனே அங்கே சென்று சேர்ந்து விடுகின்றது. பாரதம்தான் அங்கே முதலில் உதவிக்கு நிற்கின்றது. நண்பர்களே, இன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இணைந்துள்ள நாடுகளுக்கு மத்தியில் பாரதம் முழு உலகில் இயற்கை பாதுகாப்பில் முதன்மையான குரலாக இருக்கின்றது. இது மிகவும் அத்தியாவசியமாகும். நமக்கு இயற்கை என்ன கொடுத்ததோ நாம் அதை பாதுகாக்க வேண்டும், மேலும் அதை பெருக்க வேண்டும். அது எப்போது நடக்கும் என்றால், எப்போது நாம் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்கிறோம் அப்போதுதான். நமது நண்பர்கள் பிரஜாபிதா அவர்கள் நமக்கு இதைத்தான் கற்பித்துள்ளார்கள். நாம் நதிகளை தாயாக ஏற்றுக்கொள்கின்றோம். நாம் தண்ணீரை தேவதையாக ஏற்றுக்கொள்கின்றோம். நாம் ஒவ்வொரு நாட்டிலும் பரமாத்மாவை தரிசனம் செய்கின்றோம். இதே உணர்வோடு இயற்கை மற்றும் அதன் தொடர்புடைய சாதனங்களை பயன்படுத்த வேண்டும். இயற்கையிடமிருந்து நாம் அடைய வேண்டும் என்ற உணர்வு மட்டுமல்லாமல் அதற்கு கைமாறு செய்வதற்கான சிந்தனையும் நமக்கு இருக்க வேண்டும். இன்று இது போன்ற வாழ்க்கை முறைதான் உலகிற்கு பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை கொடுக்கும். நண்பர்களே, பாரதம் இப்போதிருந்தே எதிர்காலத்தில் தனது பொறுப்புகளை புரிந்தும் இருக்கின்றது மற்றும் அந்த பொறுப்புகளை கடைபிடித்தும் வருகின்றது. ஒரு சூரியன், ஒரு உலகம் மற்றும் ஒரு ராஜ்யம். எப்படி பாரதத்தின் ஒரு முயற்சி, ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரு எதிர்காலத்திற்கான பாரதத்தின் தொலைநோக்கு, இன்று உலகம் இதோடு தன்னை இணைத்து கொண்டு வருகின்றது. பாரதம் புவிசார் அரசியல் எல்லையை கடந்து மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு இயக்கத்தையும் தொடங்கியுள்ளது. நண்பர்களே, சமுதாயத்தை நிரந்தரமாக வலுவாக்குவதற்காக பிரம்மா குமாரிகள் போன்ற அமைப்புகளின் பங்கு மிகவும் பெரியது. எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. சாந்தி ஷிகர் போன்ற அமைப்பு பாரதத்தின் முயற்சிகளுக்கு புதிய ஆற்றலை கொடுக்கும். மேலும் இந்த அமைப்பிலிருந்து வெளிவரும் ஆற்றல் உள்நாடு மற்றும் உலகில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை உலக அமைதி என்ற கோட்பாட்டுடன் இணைக்கும். பிரதம மந்திரி ஆன பிறகு உலகில் பல இடங்களுக்கு நான் சென்றிருக்கிறேன்.
ஒரு தேசம் விடாமல் ஏர்போர்ட்டிலோ அல்லது நிகழ்ச்சி நடக்கும் இடத்திலோ பிரம்மா குமாரிகள் அமைப்பினர் என்னை சந்திக்காமல் இருந்ததே இல்லை. அவர்களது சுப ஆசை என்னிடம் இல்லாமல் இருந்ததே இல்லை. உண்மையில் அப்படி ஒரு சூழல் நிகழ்ந்ததே இல்லை. மேலும் எனக்கு இவர்களுடன் என்னுடையவர்கள் என்ற உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் உங்களுடைய சக்தியின் அதிர்வலைகளும் எனக்கு கிடைக்கின்றது. மேலும் நானோ சக்தியின் பூஜாரியாக இருக்கிறேன். நீங்கள் என்னை இந்த பவித்திரமான சுபமான நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு இடையில் வருவதற்கான வாய்ப்பை கொடுத்துள்ளீர்கள். அதற்கு நான் மிக மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் எந்த கனவுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் இயங்கி வருகிறீர்களோ அவை கனவுகள் அல்ல. நான் எப்போதும் அனுபவம் செய்திருக்கிறேன். உங்களது சங்கல்பம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் பூர்த்தியாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதே பாவனையுடன் நான் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் சாந்தி ஷிகர் அகாடமி ஃபார் பீஸ்ஃபுல் வேர்ல்ட் என்ற இந்த அமைப்பிற்காக மிக மிக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக சுபமான ஆசைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக நன்றிகள். ஓம் சாந்தி.